சரிகமபா பவித்ரா அவங்க கணவர் இறந்து போனதுக்கு பிறகு, அவங்க கட்டியிருந்த தாலி, மெட்டி இந்த மாரி விஷயங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத, இப்ப ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச சரிகமபா எபிசோட்ல, சரிகமபா மேடையிலே அவங்க எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த சரிகமபா ரசிகர் மத்தியிலும், நடுவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. சரிகமபா பவித்ராவோட கணவர் கடந்த சில மாசங்கள் முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பவித்ராவுக்கு எக்கச்சக்கமானவங்க பல அன்பளிப்பு குடுக்கறது, அன்பு குடுக்கறதுன்னு பல சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில புருஷோத்தமன் அப்படிங்கிற பாடகர் பவித்ராவோட பொண்ணுக்கு ஒரு ஸ்கூல் பேக்க ஒண்ணு கிஃப்ட்டா குடுத்திருந்தாரு. இது ஒரு அண்ணனோட கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லி குடுத்திருந்தாரு. அந்த இடத்துல பவித்ரா தான் ஃபேமிலிய பத்தி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். குறிப்பா இந்த இடத்துல நான் இப்ப நிக்கிறேன்னா, அதுக்கு என்னோட உறவினர்கள், என்னோட தம்பி தான் முக்கியமான காரணமே. கிராமங்கள்ல கணவர் இறந்து போனதுக்கு பிறகு மனைவிக்கு செய்யக்கூடிய சில சடங்குகள், சம்பிரதாயங்கள் பொதுவா நடக்கிறது உண்டு. அப்படிதான் என்னோட கணவர் இறந்து போனதுக்கு பிறகும் எனக்கு செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அந்த நேரத்துல என் தம்பி என் அக்காவ யாரும் தொடக்கூடாது. யாரும் கிட்டயே வரக்கூடாது. என் அக்கா தாலி போட்டுப்பாங்க, பூ வச்சுப்பாங்க, மெட்டி போட்டுப்பாங்க. அது யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் என் கணவரோட தாலி என்கிட்ட இருக்கு. பூ வச்சுக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன். இது எல்லாமே காரணம் என் தம்பி குடுத்த சப்போர்ட் தான். இது மாரி ஒருத்தங்க வீட்லயும் இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, உறவினர்கள் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்கன்னா, எல்லா பெண்களும் வெளியில பாட முடியும். குறிப்பா கணவர் இறந்து அடுத்ததா வாழ்வாதாரம் என்ன பண்றதுன்னு தவிக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க வெளி உலகத்துக்கு உழைக்கும்போது இது மாரி சப்போர்ட் கிடைச்சதுன்னா, அது ஒரு பெரிய பேக் போனா இருக்கும். எனக்கு சரிகமபா மேடை கிடைச்சிருச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மேடையோ, ஒரு வாய்ப்போ கிடைக்காம எவ்வளவோ பெண்கள், கணவரை இழந்த பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க. அவங்கலாம் வெளியில அவங்க திறமைய காமிக்கணும், சொந்த கால்ல நிக்கணுங்கிற மாதிரியும் பல விஷயங்கள அந்த சரிகமபா மேடையிலேயே பவித்ரா ஷேர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா இவங்க தன்னோட கணவர் இறந்து போனதுக்கு பிறகும் பூ பொட்டு வச்சுக்கிறோம். அதே மாதிரி தன்னோட தாலிய இன்னமும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சரிகமபா மேடையில சொன்ன விஷயம் பல பேர் மத்தியில கண் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால கவனிக்கப்படக்கூடிய டைரக்டர்ல முக்கியமா இருக்கக்கூடியவர் தான் லோகேஷ் கனகராஜ். இவர் இயக்கக்கூடிய திரைப்படங்களுக்கும், குறிப்பா இந்த திரைப்படம் எல்சியூல வருதாங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருக்கும். அந்த வகையில இப்ப ரீசென்ட்டா கைதி 2 படத்தையும், லியோ படத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் அப்டேட்டா குடுத்திருக்கிறாரு. கைதி, விக்ரம், லியோ இது எல்லாமே எல்சியூல வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கைதி 2 என்னவா இருக்கப்போது, அந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலனாலும் கூட, லியோ படத்துல நடிச்ச நெறைய கேரக்டர் கைதி 2ல வருவாங்களாம். கைதி 2 பார்க்கும்போது, லியோ படத்த பார்க்குற ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா கைதி 2, லியோ, விக்ரம் 2 இது எல்லாத்தையும் ஒண்ணா என்னால எல்சியூக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்த தான் நான் கைதி 2க்காக தயார் செஞ்சு வச்சிருக்கேங்கிற மாதிரி ஒரு அப்டேட் குடுத்திருக்காரு. இவரு குடுத்த இந்த ஒரு அப்டேட்டால கைதி 2 படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். லியோ படத்துல வரக்கூடிய எந்த மாரி கேரக்டர் கைதி 2ல வரப்போகுது அப்படிங்கிற மாரியும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.